வணக்கம். அதாவது மேட்டூர் அணையிலிருந்து ஜூன் 12ஆம் தேதி தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் டெல்டா மாவட்டங்களில் குறுவை நெல் சாகுபடிக்காக தண்ணீர் திறந்து வைத்த நிலையில் மாவட்டம் முழுவதும் கடைமடை பகுதி வரை தண்ணீர் கிடைத்ததன் காரணமாக திருவாரூர் மாவட்டம் முழுவதும் சுமார் 1,00,000 ஹெக்டேர் பரப்பளவில் விவசாயிகள் குறுவை நெல் சாகுபடியில் ஈடுபட்டு வந்தாங்க. தற்போது அந்த குறுவை சாகுபடி பணிகள் அறுவடை பணிகள் தொடங்கி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் அவ்வப்போது ஒரு சில நேரங்களில் மழை பெய்து வருகிறது. குறிப்பாக நேற்று நள்ளிரவு பெய்த கனமழையின் காரணமாக திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை அருகே உதயமார்த்தாண்டபுரம் கிராமத்தில் அறுவடை செய்த சுமார் 2000 நெல் மூட்டைகளை நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் விவசாயிகள் வைத்துள்ளனர். உடனுக்குடன் நெல் மூட்டைகளை இயக்கம் செய்யாமல் இருப்பதன் காரணமாக நேற்று இரவு பெய்த கனமழையின் காரணமாக 2000க்கும் மேற்பட்ட நெல் மூட்டைகள் நனைந்து சேதமடைந்திருக்கிறதாக விவசாயிகள் வேதனை அடைந்திருக்கிறார்கள். மேலும் நேரடி கொள்முதல் நிலையத்தில் தேங்கியுள்ள தண்ணீரை ஜேசிபி இயந்திரம் மூலம் சாலையை வெட்டி எடுத்து தண்ணீரை வடிவிக்கும் பணியிலும் தற்போது விவசாயிகள் ஈடுபட்டுள்ளனர். மேலும் உடனடியாக நெல் மூட்டைகளை கொள்முதல் செய்து கிடங்குகள் அனுப்ப வேண்டும். நாள் ஒன்றுக்கு 700 மூட்டைகள் மட்டுமே கொள்முதல் செய்யப்படுவதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். உடனடியாக 1000 மூட்டைகளை கொள்முதல் செய்ய வேண்டும். ஈரப்பதம் 18% வரை எடுக்கப்படுவதாகவும் 20% எடுக்க வேண்டும் என்றும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள்.